சார், தமிழ்நாடு பட்ஜெட் இன்னைக்கு தாக்கலாயிருக்கு. அதுவும் தாவேகா அரசு அமைந்து முதல் பட்ஜெட். கடந்த பல வருடங்களாக நம்ம செலவினங்களை அதிகப்படுத்திகிட்டே போனோம். பட் அரசாங்க வருமானங்கள் அந்த அளவுக்கு பெருக்கவில்லை. இது வந்து ரொம்ப லாபகமாக ஹேண்டில் செய்யப்பட வேண்டிய ஒன்று. பட் ஆனால் அரசாங்கம் வந்து அந்த வருமானத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது. சார், இப்போ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. நிறைய புது விதமான திட்டங்கள், அண்ணன் சீர் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது என்ன, அரசாங்கம் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணியிருக்க டாப் மோஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து கல்விக்கு, எஜுகேஷனுக்கு. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 44,500 கோடி ரூபா, ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 8,500 கோடி ரூபா, கிட்டத்தட்ட ரெண்டையும் சேர்த்தனாவே 53,000 கோடி ரூபா. ஸோ இது இந்த இப்போ ஒரு ஓவராலில் வந்து பார்க்கையில் இந்த பட்ஜெட்டே வந்து ஒவ்வொரு தடவையும் அப்படி தான் இருக்கிறது. இந்த பட்ஜெட்டே வந்து இந்த பட்ஜெட்டில் அதுக்கு ஒரு மத்திய அரசாங்க பட்ஜெட் மாதிரி நீங்கள் இதை பார்க்க முடியாது. பட் நமது மாநில பட்ஜெட் வந்து ஆல்வேஸ் வந்து சோஷியல் நலத்திட்டங்கள் மூலமாக தான், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது. அது தப்பு இல்லை, அது செய்யத்தான் வேணும், அது அரசாங்கத்தின் கடமை, அதில் டவுட்டே கிடையாது. பட் இதோடு சேர்த்து இன்னொரு பக்கம் கொஞ்சம் பிஸ்னஸஸ் அதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸுக்கும் பிஸ்னஸஸ்க்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஓப்பன் டெண்டர் ப்ராசஸ், அதாவது ஊழலை குறைப்பது. ஊழலை குறைத்தாலே உங்களுடைய அரசாங்கத்தினுடைய வருமான செலவுகள் குறையும். இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன சொன்னாங்க, இதுக்கு முந்தைய அரசு எல்லாம் வந்து 40% கமிஷன் வாங்குறாங்க, 20% கமிஷன் வாங்குறாங்க. ஸோ இவ்வளவு ஊழல் நடக்கையில் அப்போ அரசாங்கத்தினுடைய செலவினங்கள் அதிகமாக இருக்குமில்ல. இப்போ அதை பூரா அந்த ஊழலை குறைச்சாங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டிராஸ்டிக்காக டவுன் ஆகணும். ஓகே, இந்த அரசாங்கம் வந்து ஒரு புதிய பாதையில் செல்கிறது, ஒரு புதிய கோணத்தை பன்முகத்தையும் எடுத்து செல்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இன்னும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடன் சுமை உயர்ந்து கொண்டு தான் செல்லும். பிரச்சனை எங்கன்னா, இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட பொருளாதார நிபுணர் சொக்கலிங்கம் பழனியப்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், தமிழ்நாடு பட்ஜெட் இன்னைக்கு தாக்கலாயிருக்கு. அதுவும் தாவேகா அரசு அமைந்து முதல் பட்ஜெட். கரெக்டு. கடந்த ஒரு 60-70 ஆண்டு காலத்துக்கு பிறகு முதல் முறையாக ஒரு கட்சி ஆட்சி அமைச்சு முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. புதிதான ஒரு கட்சி வேறு, புதிய அரசு வேறு. சார், இதில் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது சார், டீட்டெயில்டாக. என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அந்த அறிக்கையில் நிதி பற்றாக்குறை வருங்காலத்தில் 50,000 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ நிதி பற்றாக்குறை 50,000 கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதை எப்படி சமன்படுத்த போகிறாங்க நம்ம சைட்லேருந்து கவர்மெண்ட்? இல்லை, ஜென்ரலாக இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்குன்னு இல்லை, இப்போ நீங்கள் மத்திய அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அல்லது வேறு எந்த அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அவங்களுடைய பற்றாக்குறை ஏற்படும் பொழுது என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க, மக்கள்கிட்ட போய் கடன் வாங்குவாங்க. ஸோ அதை கவர்மெண்ட் டெட்டுன்னு சொல்லுவோம். மத்திய அரசாங்கம் வாங்குகிறத ஜிசெக்னு சொல்கிறோம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு சொல்கிறோம், கில்ட் செக்யூரிட்டிஸ்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து அதுதான் அரசாங்கம் வெளியிடுற கடன். இப்போ டைரக்ட் கவர்மெண்ட்டும் இருக்குது. இது இல்லாமல் இப்போ அந்தந்த துறையில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் சைடில் வேணும்னா தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் கடன் வாங்குது. அது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வாங்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க. ஸோ அது ஆயிரக்கணக்கான கோடியில் வாங்குறாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இருந்தால் அவங்களும் நேரடியாக அவங்களுடைய செலவுகளுக்கு கடன் வாங்குவாங்க. அரசாங்க நேரடி செலவுகளுக்கு தேவைப்படையில் அரசாங்கம் நேரடியாக தான் கடன் வாங்கணும். அல்லது இப்போ முனிசிபாலிட்டிஸ் இந்தியாவில் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. இப்போ முனிசிபாலிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு பட்ஜெட் பத்தலைன்னா அவங்களும் இப்போ வெளிநாடுகளில் அந்த முனிசிபாலிட்டிஸும் போய் கடன் வாங்குவாங்க. மக்கள்கிட்ட கடன் வாங்கி அப்புறம் டேக்ஸு கலெக்ட் பண்ணி அந்த டேக்ஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிவிட்டு கொஞ்சம் அசலையும் கிராஜுவலாக பே பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ இதுதான் நடக்கக்கூடியது. ஸோ இவங்க இதை எப்படி இந்த பற்றாக்குறையை சரி செய்யணும் இனிமேல் ஒரு இப்போ அவங்களே வந்து நமது தமிழ்நாடு அரசாங்கமே வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சிருக்காங்க. மோண்டக் சிங் அலுவாலியா ப்ளஸ் காங்கிரஸினுடைய சில எக்ஸ்பர்ட்ஸு, எக்கனாமிஸ்ட்டு, அவங்க ப்ளஸ் லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டெல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சிருக்காங்க. இப்போ அவங்க ப்ரிலிமினரியாக சொல்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து அதாவது எக்ஸ்பென்ஸ் டு ரெவென்யூ அப்படின்னு ஒரு ரேஷியோ, எவ்வளவு செலவினங்கள் அதை வந்து எவ்வளவு வருமானம் அதில் வகுத்தோம்னா, இப்போ வந்து நம்மளுடைய வகுக்கிற அளவுக்கு இல்லை. இப்போ நம்மளுடைய செலவுகள் அதிகமாக இருக்குது, ரெவன்யூ குறைச்சிருக்கு. ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க.
வருமானம் வந்து குறைவாக இருக்குது. அதுதான் மெயினாக. கடந்த பல வருடங்களாக நம்ம செலவினங்களை அதிகப்படுத்திகிட்டே போனோம். பட் அரசாங்க வருமானங்கள் அந்த அளவுக்கு பெருக்கவில்லை. அப்போ அரசாங்க வருமானம் எங்கேருந்து வரும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஜிஎஸ்டி, அதுலேருந்து ஒரு போர்ஷன் வரக்கூடியது, ஆயில் நம்ம பெட்ரோல் டீசல் விற்கிறதுலேருந்து வரக்கூடியது, ப்ளஸ் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ஓனாக வாங்குகிற ப்ராப்பர்ட்டி டேக்ஸஸ்ஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஐட்டங்கள், இது எல்லாமே வந்து தான் இந்த கஜானாவுக்கு வருது. இது மாதிரி பல வகையில் அவங்களுக்கு வருமானங்கள் இருக்கின்றன. ஸோ இப்போ இந்த வருமானங்களை உயர்த்தணும் அப்படின்னா எய்தர் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், ஆர் ஆல் டுகெதர் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டையெல்லாம் குறைச்சி ப்ராப்பர்ட்டி அதிகமாக சேல் பண்ணுற மாதிரி பண்ணி, இப்போ வெளிநாடுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 1% தான் வாங்குறாங்க. நம்ம இங்கே 9% வாங்குகிறோம். 9% வாங்கியுமே போதவில்லை அப்படிங்கிறோம். அதுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம அன்றாடம் வீடுகளுக்கு அல்லது கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு வாங்கக்கூடிய வரி மிக மிக குறைவு. இந்தியாவிலேயே குறைவு, தமிழ்நாட்டிலையும் குறைவு, எல்லாமே குறைவு. ஏத்தனாதான் உடனே ஒரு எதிர்குறல் வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு லாபகமாக ஹேண்டில் செய்யப்பட வேண்டிய ஒன்று. ப்ராப்ளி ஃபஸ்ட்டு சிட்டிஸில் அதிகப்படுத்தலாம், இல்லை ஃப்ளாட்ஸுக்கு அதிகப்படுத்தலாம், அதுக்கப்புறம் கிராமங்களுக்கு போகலாம். சம்திங் தே ஹவ் டு பேலன்ஸ். திடீர்னு கிராமப்புறங்களில் 150 ரூபா வரையா 200 ரூபா ஆக்குனீங்கன்னாவே குறைச்சிக்குவாங்க, 200 250 ஆகும். பட் ஆனால் அரசாங்கம் வந்து அந்த வருமானத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது இந்த நீங்கள் சொல்கிற பற்றாக்குறையை வச்சு இதுலேருந்து வெரி கிளியர். இட்ஸ் வெரி கிளியர். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் இந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி கிளியராக கொண்டு போவாங்க. அது அவங்க ரொம்ப டைட்டாக இருக்கும் அவங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரெவன்யூ இருக்குது, ஜிஎஸ்டிலேருந்து ஒரு போர்ஷன், ஆயிலேருந்து ஒரு போர்ஷன் எல்லாம் வருது, பல சுங்கவரி இருக்குது, கஸ்டம்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே இன் ஜென்ரல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கங்களை விட மத்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் ஆகட்டும், பற்றாக்குறைகளாகட்டும், அல்லது ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே ஃபார் சுப்பீரியர் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதில் நோ டவுட். சார், இப்போ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. நிறைய புது விதமான திட்டங்கள், அண்ணன் சீர் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? முதல் பார்வை உங்களோடது. இப்போ இது என்ன, இப்போ அரசாங்கம் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணியிருக்க டாப் மோஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து கல்விக்கு, எஜுகேஷனுக்கு. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 44,500 கோடி ரூபா, ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 8,500 கோடி ரூபா, கிட்டத்தட்ட இது ரெண்டையும் சேர்த்தனாவே 53,000 கோடி ரூபா. ஆனால் போன ஆட்சியை விட இது கம்மின்னு இப்போவே விமர்சனங்கள் வருது. ஸோ இது ஒரு 53,000 கோடி அப்படிங்கையில் வந்து அதில் நான் ஃப்ரீ லேப்டாப் கொடுக்குறேன், வாட்டர் பாட்டில் கொடுக்குறோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க, சைக்கிள் கொடுக்குறோம், ஹெல்மெட் கொடுக்குறோம். ஸோ இப்போ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் நம்ம வந்து ஃபிசிக்கல் கேபிட்டலை சார்ந்திருந்தோம், நிலம், தங்கம், அது மாதிரின்ட்டு யோசிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்த நாலெட்ஜ் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவு மூலம் இருக்கோ நீங்கள் ஆயிரக்கணக்கான கோடிகள் சம்பாதிக்கலாம். கம்ப்யூட்டர் மூலமாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உங்கள் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அது பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு அது சொந்தம் கிட்டத்தட்ட. ஸோ இதுதான் நாலெட்ஜ் கேபிட்டல், அது ஹியூமன் கேபிட்டல்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஹியூமன் கேபிட்டலை வளர்க்குறது வந்து ஒரு மாநில அரசாங்கத்தின் கடமையாகிறது, பேசிக் ஃபெசிலிட்டிஸ். ஏன்னா இப்போ நீங்கள் கல்வி மூலம்தான் தமிழ்நாடு இவ்வளோ உயர்ந்து இருக்கின்றது. இனிமேலும் உயர வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து கல்வியில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ லார்ஜஸ்ட்டு அலோகேஷன் வந்து இதுக்கு போகுது, வருஷம் போகுது, இந்த வருஷமும் போயிருக்கு. செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர். நம்ம பணம், மனவளம் மட்டும் ஹியூமன் கேபிட்டல் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அந்த ஹியூமன் கேபிட்டலில் பராமரிக்கிறதுக்கு வந்து நல்ல ஹெல்த் கேரு, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸு, கேன்சர் அதிகமாகுது, அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 23,500 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, அது ஒரு 21,500 கோடி ரூபா. ஹைவேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஓரளவு டீசென்ட் ஒதுக்கீடு இருக்கிறது. டிரான்ஸ்போர்ட் 13,500 கோடி ரூபா. அதில் கிட்டத்தட்ட 1000 ஏசி பஸ்ஸு சென்னைக்கு, ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து சென்னைக்காக வாங்குறோம்னா அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. மீதி ஒரு 7,000 8,000 கோடி ரூபா மானியம். போக்குவரத்து கழகங்கள் இருக்கின்றன இல்லையா, எல்லாம் கவர்மெண்ட் வந்து அதில் செலவு தானே தவிர கவர்மெண்ட்டுக்கு பெருத்த வருமானம் கிடையாது பஸ்ஸஸ் மூலம். பட் இட் இஸ் நெசசரி, அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு அடிப்படை தேவைக்கு வசதி. டிரான்ஸ்போர்ட்டேஷனை ஒரு சீப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் மக்கள் மூவ் பண்ண முடியும், எல்லாம் செய்ய முடியும். அப்புறம் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு ஒரு 10,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. மகளிர் திட்டம், 1 பவுன் தங்க காசு கொடுக்குறது கல்யாணம் ஆகிற பெண்களுக்கு. ஸோ இது மாதிரிலாம் பார்க்கையில் வந்து அது எல்டர் கேர் ஹோம்ஸ் கட்டுறோம்னு இருக்காங்க. ஐ திங்க் திஸ் மைட் பி ஃபஸ்ட் டைம். முதியோர்களுக்காக ஒரு 40 ரூம் கொண்ட இதெல்லாம் கட்டுறோம்னு சொல்லியிருக்காங்க.
ஒரு 6 இடத்துல அதுக்குன்னு ஒரு ஃபண்டெல்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எண்ணூர் தெர்மல், அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு, ரூஃப்டாப் சோலாரு, அதுகளுக்கெல்லாம் ஒரு 8000 கோடி, இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ஐட்டம். அப்புறம் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஒரு போன தடவை விட டபுள் ஆக்கியிருக்காங்க. ஒரு 1000 கோடிக்கு மேலே ஸ்போர்ட்ஸுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஒரு 10 ஒலிம்பிக் சென்டர்ஸ் நாங்கள் உண்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யங்ஸ்டர்ஸுக்கு வரவேற்கத்தக்க வேண்டியது. தமிழ்நாடு ஒரு முன்னோடியாக ஸ்போர்ட்ஸில் இதுக்கு முன்னால் அரசாங்கமும் செஞ்சாங்க. பட் அவங்கள விட இப்போ டபுள் அலோகேட் பண்ணி அதை ஒரு முன்னுரிமையாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த இப்போ ஒரு ஓவராலில் வந்து பார்க்கையில் இந்த பட்ஜெட்டே வந்து ஒவ்வொரு தடவையும் அப்படி தான் இருக்கிறது. இந்த பட்ஜெட்டே வந்து சமூக நலத்திட்டங்கள் சார்ந்த பட்ஜெட்டாகத்தான் மாறுகிறது. பட்ஜெட்டுனா வந்து இப்போ வந்து ஒரு பேலன்ஸ்டாக வரணும். இது நான் இவங்கள குறை சொல்லலை, இதுக்கு முன்னால் அரசாங்கங்களும் இப்படி தான் பண்ணாங்க. இந்த பட்ஜெட்டில் அது ஒரு மத்திய அரசாங்க பட்ஜெட் மாதிரி நீங்கள் இதை பார்க்க முடியாது. மத்திய அரசாங்கம் வந்து நான் எங்கேருந்து வருமானத்தை ஈட்ட முடியும், எங்கேருந்து அதிகரிக்க முடியும், இண்டஸ்ட்ரி எப்படி ஊக்குவிக்க முடியும், புது தொழில்களை கொண்டு வரதுக்கு நான் என்னென்ன செய்யணும், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும், இது மாதிரி பன்முகத்தில் பார்த்து அந்த ஒரு பட்ஜெட் வடிவமைக்கப்படுகிறது. பட் நமது மாநில பட்ஜெட் வந்து ஆல்வேஸ் வந்து சோஷியல் நலத்திட்டங்கள் மூலமாக தான், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது. அது தப்பு இல்லை, அது செய்யத்தான் வேணும், அது அரசாங்கத்தின் கடமை, அதில் டவுட்டே கிடையாது. பட் இதோடு சேர்த்து இன்னொரு பக்கம் கொஞ்சம் பிஸ்னஸஸ் அதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸுக்கும் பிஸ்னஸஸ்க்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மக்களுடைய முகத்தில் இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி. இப்போ பொதுவாக பப்ளிக் சிட்டிசன்ஸ் பூரா தே வில் பி ஹாப்பி. அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டவங்க, இந்த அரசுக்கு ஓட்டு போட்டவங்க, அதில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு பலவிதமான நலத்திட்டங்கள் வந்திருக்குன்னா, ஏற்கனவே இருந்தது கன்டினியூ ஆகுது, ப்ளஸ் அடிஷ்னலாகவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதனால் அதில் எதுவும் சந்தேகமே இல்லை, பொதுமக்கள் அனைவரும் ஹாப்பி. பட் ஆனால் இதுக்கெல்லாம் மூல ஆதாரம் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸஸ். அது இப்போ இன்வெஸ்டர்ஸ் வெளிநாட்டிலேருந்து நம்ம கேபிட்டல் கொண்டு வரணும், இங்கே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மோர் பிஸ்னஸஸ் ஆரம்பிக்கணும். இப்போ இவங்களெல்லாம் ஊக்குவிக்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பக்கத்தில் ஆயிரக்கணக்கான கோடிகள் வருது, அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா 50 கோடி 100 கோடின்னு தான் அலோகேஷன் வந்திருக்கு. எம்எஸ்எம்இக்கு, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு, வேறு ஒரு பாம் ட்ரீ டெவலப்மெண்ட்டு ஒரு 16 கோடி ஒதுக்குறோம், 50 கோடி ஒதுக்குறோம், 30 கோடி. ஸோ அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப பால்ட்ரியாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த பட்ஜெட்லேயே அவங்க வந்து நாங்கள் ஒரு 20 எஸ்டேட்ஸு, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அனௌன்ஸ் பண்ணுறோம், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்காக நாங்கள் ஒரு 2000 கோடி 5000 கோடி ஒதுக்குறோம். நான் டீட்டெயிலாக படிக்கலை, நான் மேலாக்க பார்த்ததை வச்சு சொல்கிறேன், எல்லாத்தையுமே பார்த்ததை வச்சு. ஏன்னா அது பேஜ் டாக்குமெண்ட்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் அதுகளுக்கு தொகை ஒதுக்கப்படவில்லை என்பது தான் உண்மை. ப்ராபப்லி கோயிங் ஃபார்வர்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் ஓவரால் ஒரு பட்ஜெட்டை பற்றி கேட்டிங்கன்னா, நல்ல பட்ஜெட்டானா டெஃபினெட்லி நல்ல பட்ஜெட், அதில் நோ டவுட் அபவுட் இட். இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸு பிஸ்னஸஸ்க்கு கேபிட்டல் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க, அல்லது பிஸ்னஸஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அலோகேஷன் கொடுத்துருந்தாங்க, அல்லது என்டர்பிரினர்ஸுக்கு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்குவிப்பு கொடுத்து ஒரு சப்சிடியோ ஒரு அமௌண்ட்டோ பண்ணியிருக்காங்க. நான் இல்லைங்கள, பட் ஒரு பெரிய அளவில். ஏன்னா இன்றைக்கி உலகமே ஏஐயை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு சில இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த அலோகேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் லம்சமாக வந்துருந்துச்சுன்னா ஓகே, இந்த அரசாங்கம் வந்து ஒரு புதிய பாதையில் செல்கிறது, ஒரு புதிய கோணத்தை பன்முகத்தையும் எடுத்து செல்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் ஓவரால் இட்ஸ் அ குட் பட்ஜெட். சார், இப்போது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் இப்போ பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க, சமூக நலத்திட்டங்களுக்கு நிறைய வந்து தொடர்ந்து மாநில அரசுகள் அமௌண்ட்டை வந்து ஒதுக்கிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இந்த பக்கம் வந்து பிஸ்னஸ் சைடில் கொஞ்சமாக அடி வாங்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறோம் இல்லையா? ஆனால் சமூக நலத்திட்டங்கள் மூலயமா இப்போ இலவசமாக கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஃப்ரீ பஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க, அதுவாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையை 2500 உயர்த்த போகிறதா சொன்னாங்க, அதுவாக இருக்கட்டும், ஆன்கோயிங் ப்ராசஸில் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படுமானால் அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அடி வாங்கும் இல்லையா, வருமானம் சார்ந்து. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அதான் இப்போ என்னென்னா, அதுதான் இப்போ நம்ம சொல்லலை, அரசாங்கமே டிவிக்கு அரசாங்கமே சொல்லியிருக்கு. என்னென்னா 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வச்சுட்டு போயிருக்காங்க இதுக்கு முந்தைய அரசாங்கம். 13 லட்சம் அந்த இதெல்லாம் சேர்த்திங்கன்னா, பவர் கார்பரேஷன்லாம் சேர்த்திங்கன்னா, பவர் டிபார்ட்மெண்ட் இபியை சேர்த்திங்கன்னா 13 லட்சம் கோடி வரும். ஸோ இப்போ அப்படி இருக்கையில் வந்து இப்போ மெயின் ஃபோக்கஸ் எங்கே மாறணும் அப்படின்னா, இந்த நலத்திட்டங்களை நாங்கள் கன்டினியூ பண்ணுறோம், பட் அட் த சேம் டைம் நாங்கள் ரெவென்யூ ஃபோக்கஸ்டாகவும் போகிறோம்.
வருமானம் அரசாங்கத்துக்கு எப்படி உயர்த்த வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நோக்கி போகிறோம். அப்படிங்கிறதுக்கு வந்தோன்னே ஒரு கமிட்டிலாம் எக்ஸ்பர்ட் கமிட்டிலாம் அமைச்சிட்டாங்க. மோன்டெக்ஸிக் அலுவாலியா ப்ளஸ் காங்கிரஸ்லேருந்து சில எக்கனாமிஸ்ட்டு அவங்கெல்லாம் போட்டுக்கிட்டு அமைச்சிட்டாங்க. அவங்க இண்டிபெண்ட்டாக சொல்கிற ஒப்பீனியன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு வந்து அரசாங்கம் வந்து வருமானத்தை பெருக்க வேண்டும். கடந்த 20-30 வருடங்களில் வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு உண்டான, அதாவது செலவை ஒப்பிடையில் வருமானம் குறைந்து விட்டது. ஆஸ் எ பர்சன்டேஜ் வருமானம் குறைஞ்சிருச்சு. அதனால் அவங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது இப்போ இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணலை. ஒருவேளை அதையும் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ரெண்டும் கான்ட்ராவாகிடும். கரெக்ட், அடிபடும். நான் ஒரு பக்கம் இங்கிட்ட தர்றேங்கிற மாதிரி சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் நம்மகிட்ட இருந்து பறிச்சுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அதை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் மேபி மை திங்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ எந்த இடங்களில் நம்ம போய் அதிகமாக வரியை சுமத்தலாம், எந்த இடங்களுக்கு விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அது இன்னும் டீட்டெயில்டாக அது அவங்க வேலை செய்ய வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இதுக்கு மேலே காலம் தாழ்த்த முடியாது. ஸோ அதனால் உடனே பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. அதில் நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாங்க. பட் கோயிங் ஃபார்வர்டு வந்து இந்த வருமானத்தை இந்த செலவினங்களை ஈடு செய்வதற்கு உண்டான வருமானத்தை பெறுவதற்கு டெஃபினட்டாக அந்த அரசாங்கம் ரெடியாக இருக்கிறது. இனிமேல் பாலிசிஸ் வரும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். சார், இப்போது 2026 மே மாதம் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முந்தைய ஆட்சி காலங்கள் விட்டு சென்ற கடன் தொகையே 13 லட்சம் கோடி, மற்ற எல்லாத்தையும் சேர்த்து அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போது இந்த திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ வரைக்கும் அவங்க புது திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தாமல் ஆல்ரெடி இருக்க திட்டங்களை கண்டினியூ பண்ணாலுமே 2031 கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 லட்சம் கோடி ரூபா கடன் எக்ஸ்ட்ராவாக ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு 4 நாள் ஒரு வாரம் இருக்கும், ஒரு அறிக்கை ஒன்று வந்திருந்தது. அதில் பார்த்தோம் அப்படின்னா வட்டி மட்டுமே நம்ம வந்து 50,000 கோடிக்கு மேலே கட்டியிருக்கோம் தாவைக்கு அரசு அமைஞ்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அப்படின்னும் போது கடன் சுமை கண்டிப்பாக இந்த ஆட்சியிலும் ஏற தான் போகுதா? அதுவும் 10 லட்சம் கோடி அளவுக்கு ஏறுமா? இல்லை, டெஃபினட்டாக ஏறுறதை பற்றி பிரச்சனை இல்லை. கடன் சுமை ஏறுறதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ இன்றைக்கி அவங்க சொல்லியிருக்கதே வந்து நாங்கள் இப்போ $1.5 ட்ரில்லியன் எக்கானமியாக தமிழ்நாடை மாற்றுறோம், அதுதான் எங்களுடைய ஆசை குறிக்கோள் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அப்படிங்கையில் வந்து அந்த எக்கானமி இன்றைக்கி வந்து அரௌண்ட் ஒரு $400 பில்லியன் எக்கானமி தமிழ்நாடு. ஸோ இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300% உயர்த்துறாங்க. 4 மடங்காகுது, 300% உயர்த்தத்துக்கு முயற்சிக்கிறாங்க. ஸோ இப்போ 300% உயர்த்தையில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய சம்பளங்களும் அதிகரிக்கும். தமிழ்நாடுடைய எக்கானமி ஓவரால் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், ஜிஎஸ்டிபின்னு. ஸோ அந்த ஓவரால் எக்கானமி க்ரோ ஆகுது. ஸோ இப்போ அதுலேருந்து இவங்க எல்லாமே பெர்சன்டேஜாக தானே கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அது மல்டிப்ளை ஆகையில் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வருமானங்களும் கூடும். ஏன்னா இப்போ ரியல் எஸ்டேட்டு ஒரு காலத்தில் நீங்கள் 1 லட்சத்துக்கு வாங்கினா இன்றைக்கி 1 கோடிக்கு வாங்குறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படிங்கலாம் அன்றைக்கி 1 லட்சத்துக்கு 9% கொடுத்தீங்க, இன்றைக்கி 1 கோடிக்கு 9% கொடுக்குறீங்க. அன்றைக்கி நான் 9,000 கொடுத்தேன், இன்றைக்கி 9 லட்சம் கொடுக்குறோம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஸோ இப்போ அப்படி இருக்கையில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடன் சுமை உயர்ந்து கொண்டு தான் செல்லும். தமிழ்நாடு அரசாங்கம் மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம், வேறு மாநில அரசாங்கங்களும் பொருளாதாரம் உயர உயர நமது கடன் சுமையும் அதிகரிக்கும். இப்போ அது பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை எங்கன்னா அந்த செலவினங்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு வருமானம் இருக்கிறதா அப்படிங்கிறதா. அப்போ வந்து இப்போ நீங்கள் செலவு அதிகரிக்க வருமானத்தையும் கிராஜுவலாக ஏற்றிட்டே போயிட்டீங்கன்னா அந்த பர்சன்டேஜை மெயின்டைன் பண்ணணும். புரியுது. ஓகே, எனக்கு வர்றதில் வந்து நான் 110% செலவு பண்ணுறேன், ஓகே 105% செலவு பண்ணுறேன், எனக்கு வருமானம் 100 ரூபா, நான் 110 ரூபா செலவு பண்ணுறேன், 10 ரூபாயை கடனாக வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஓகே. ஆனால் எனக்கு வருமானம் 20 ரூபா, நான் 100 ரூபா செலவு பண்ணுறோன்னு சொல்கிறது தான் தப்பு. அப்போ வந்து இது யோசிக்க வேண்டியதாகி விடுகிறது. ஏன்னா நம்ம அப்போ வந்து கடன் சுமை அதிகரித்து கொண்டே செல்லும், அதாவது தாங்க முடியாத அளவுக்கு. சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா போன்ற இடங்கள்லாம் சில முனிசிபாலிட்டிஸ் எல்லாம் அவங்களே பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணுவாங்க. ஏன்னா பியாண்ட் அ பாயிண்ட் அவங்களால சமாளிக்க முடியாது, கடன் சுமை அதிகரிச்சிருச்சுன்னா. செய்திகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ அதனால் வந்து அதில் வந்து நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்கும். அது ஐ திங்க் இந்த அரசாங்கம் வந்து அதை மனதிற்குள் வைத்திருக்கிறது. அதனால தான் வந்த உடனே ஒயிட் பேப்பர்னு வெளியிட்டாங்க, கமிட்டியெல்லாம் அமைச்சாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டோடு அதை கலக்கவில்லை. ஆமாம், இனி கிராஜுவலாக அதனுடைய இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். வருமானத்தை உயர்த்துவதற்கான வழிகள் என்ன, இன்னொன்று அவங்க வருமானத்தை உயர்த்துவதற்கு இன்னொரு நல்ல ப்ராசஸும் பண்ணியிருக்காங்க இன்டைரக்டாக. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டெண்டர் ப்ராசஸ், அதாவது ஊழலை குறைப்பது. ஊழலை குறைத்தாலே இப்போ உங்களுடைய அரசாங்கத்தினுடைய வருமான செலவுகள் குறையும்.
இதுக்கு முன்னாடிலாம் என்ன சொன்னாங்க, இதுக்கு முந்தைய அரசுகள்லாம் வந்து 40% கமிஷன் வாங்குறாங்க, 20% கமிஷன் வாங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் அசோசியேஷன் சொல்கிறாங்க, நாங்கள் ஸ்கூல் லைசன்ஸ் ரினியூவலுக்கு 25 லட்சம் கொடுத்தோம்னு. ஆம்னிபஸ் அசோசியேஷன் சொல்கிறாங்க, நாங்கள் பெர்மிட்டை ரினியூ பண்ணுறதுக்காக 5 லட்சம் ஒரு பஸ்ஸுக்கு கொடுத்துருந்தோம், இப்போ இந்த அரசாங்கத்தில் இல்லைன்னு சொல்லி. அப்போ வந்து உங்களுக்கு பணவீக்கம் குறையும், காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் குறையும். அப்போ வந்து கடைநிலை மக்களுக்கும் அது ஈஸியான ஒரு குறைவான செலவில் கிடைக்கும். ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் குறையணும் அல்லது ஏற்றாமல் இருக்கணும், அல்லது அவங்க வேறு ஏதாவது ஒரு வகையில் காம்பன்சேட் பண்ணணும். பஸ் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு கொஞ்சம் 500 பஸ் நாங்கள் கவர்மெண்ட் ரேட்டில் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தினுடைய கான்ட்ராக்ட்லேயே எக்கச்சக்கமாக மிச்சமாகும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டில் நிறைய ஊழல் நடந்திருக்குன்னு அந்த லேபர் யூனியன்லாம் யூடியூப்பில் சொல்கிறாங்க. ஒரு ஏரியா 180 எத்தனையோ ஒரு சப்ஸ்டேஷனுக்கு நூற்றுக்கணக்கான கோடி, 180 கோடி 150 கோடின்னு ஒருத்தர்லாம் பேசியிருந்தார். அந்த அளவுக்கு ஊழல் ஒரு சப்ஸ்டேஷனுக்கு இதுக்கு முன்னாலெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம நியூஸ் வர்றதை சொல்கிறோம். ஸோ இவ்வளவு ஊழல் நடக்கையில் அப்போ அரசாங்கத்தினுடைய செலவினங்கள் அதிகமாக இருக்குமில்ல. இப்போ அதை பூரா அந்த ஊழலை குறைச்சாங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டிராஸ்டிக்காக டவுன் ஆகணும். ஏன்னா நீங்கள் 60 லட்ச ரூபாய்க்கு போடுற ரோடை 1 கோடி ரூபாய்க்கு கொடுத்து கான்ட்ராக்ட் கொடுத்து அதில் 40 லட்ச ரூபா யாருக்கோ போயிருக்கு. இப்போ ஆனால் ரோடு காஸ்ட்டு 60 லட்சம்னா இப்போ கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சரே குறையும்ல. குறையணும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுதான். ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ அது மாதிரி இப்போ இவங்க வந்து நாங்கள் ஊழலற்ற அரசாங்கத்தை தான் கொடுப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதை நடைமுறையும் படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறதுல வந்து ஓவரால் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரே குறையணும் என்னையை பொறுத்த வரைக்கும். இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகணும். எய்தர் காஸ்ட்டு குறையணும், அப்படி இல்லைன்னா ரோடு குவாலிட்டியோ பில்டிங் குவாலிட்டியோ எல்லா குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகணும். ஏன்னா இப்போ சேம் எல்லோன் பிட்டர்னு சொல்லி லோயஸ்ட் பிட்டர் அவங்களுக்கு தான் நாங்கள் கான்ட்ராக்ட் கொடுப்போம். அந்த பிட்டரும் 40 லட்சம் 40% 30% கமிஷன் கொடுத்தாரு. இப்போ கமிஷனே இல்லாத பொழுது அவங்க தான் லோயஸ்ட், ஆனால் அவங்களே 40% கமிஷன் கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் கார்ட்டல் ஃபார்ம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வருகின்றன. ஒரு 50 பேர் கூட்டமாக கான்ட்ராக்டர் சேர்ந்துக்கிறது, நம்ம எல்லாரும் இதே ரேட்டு கொடுங்கப்பா, நான் இந்த இடத்துல நான் எடுத்துக்கிறேன், இன்னொரு இடத்துல நீ எடுத்துக்க, இப்படி அதெல்லாம் தப்பான காரியம், தவறான காரியம். அப்போ வந்து அரசாங்க பணத்தை நீங்கள் மோசடி செய்கிறீங்க. ஸோ இப்போ அது வழியாவெல்லாம் குறையணும். இப்போ ஏன்னா ஊழலற்ற ஆட்சி கொண்டு வரையில் அதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது வகையிலையும் குறையும். இன் அடிஷன் டு தட் இவங்க வந்து வருமானத்தையும் உயர்த்த வேண்டும். ஓகே, அதில் சந்தேகம் இல்லை. உங்களோட நேரத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார். நன்றி.